ஹலோ காய்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க. அண்டு ஈவினிங் ரொட்டீனும் நான் வீட்டில் வந்து மோஸ்ட்டாக வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு ஏதாவது பண்ணணும், எங்கேயாவது போகணுன்னா நான் டக்கு டக்குன்னு பண்ணுவேன். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். அண்டு மம்மியும் வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்துச்சு. ஸோ நான் தான் வந்து வீட்டு கொஞ்சம் பார்த்தேன். ரொம்ப நார்மலான ரொட்டீன். அண்ட் ஒரே ஒரு ரெசிபி கவர் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி எனக்கு பர்சனலாக பிடிச்ச ரெசிபி. பேக்ரவுண்ட் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், ஸோ சாரி. ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நிறைய வண்டி போகுது, அதனால். அண்ட் ஒரு செல்ஃப் கேர், அப்புறம் நான் வந்து ஒரு மணி பிளான்ட்லாம் வளர்க்குறேன், அதை பற்றி. அண்ட் வந்து செல்ஃப் கேர்லேயே வந்துட்டு மோஸ்ட்டாக நம்ம வந்து இந்த கால்லாம் பார்த்துக்க மாட்டோம். ஸோ அது எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான். அண்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ரெசிபி வந்துட்டு என்னோடய பர்சனல் ஃபேவரட். நீங்கள் வந்து விலாக் பார்க்குறீங்களோ, ஒரு ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். சிக்கனில் பண்ணாலும் நல்லாயிருக்கும், பன்னீரில் பண்ணாலும் நல்லாயிருக்கும், மீன் மேக்கரில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி. அந்த மசாலா அரைக்கிறதுல தான் இருக்குது. அந்த மசாலா அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணால் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ரொம்ப பேசுகிறேன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்டாக எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம்லாம் இருக்குது, ஓகேங்களா. ஏன்னா நான் ரீசெண்டாக தான் ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பித்தேன். ஸ்கூல் டைம்ஸ்லாம் இருந்துச்சு, காலேஜ் வந்து அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ரீசெண்ட் டைமில் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், அப்புறம் என்னென்ன எடிட் பண்ணணும் எல்லாமே எழுதி வச்சுருவேன். அண்ட் தென் வந்து நெயில் பாலிஷ் மாற்றலான்னு இருந்தேன். ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும் நெயில் பாலிஷ்லாம் மாற்றுறது. ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். ஸோ ஜூடியோவில் வந்துட்டு அந்த 4 நெயில் பாலிஷரும் இல்லை, அதுதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். குவாலிட்டி வைஸுமே நல்லாயிருக்கும். அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு டைரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன நடந்துச்சு ஜேர்னல் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை தாண்டி நம்ம வந்து எதாவது மறந்துடுவோம். லைக் இன்றைக்கி இது பண்ணிடணும், இது வாங்கணும், அந்த மாதிரினா நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல பழக்கமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அண்டு இந்த கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் வெளிச்சத்தில் நான் காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு பர்சனலி வந்து நெயில் பாலிஷ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் வந்து நான் கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவே போய் பால் காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்ச தான் போனேன். சமையல் ரூம் நாங்கள் மோஸ்ட்டாக வந்து லைட் ஆஃப் பண்ணோம். எங்கள் அம்மா எங்கே போனாலும் லைட் ஆஃப் பண்ணணும், ஃபேன் ஆஃப் பண்ணணும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பழக்கம் மட்டும் எப்பயுமே இப்போ தான் ரீசெண்டாக இருக்குது. அண்டு இந்த ஆரஞ்சு பேக்கெட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் ஆரஞ்சு பேக்கெட் தான் ஆவினில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் எங்கள் அம்மா எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, பால் காய்ச்சும் போது தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சோடனே நம்ம பால் காய்ச்சினோன்னா ரொம்ப அடி பிடிக்காது. லைக் கீழே லைட்டாக பால் பிடிக்கும்ல, அது கூட அந்தளவுக்கு பிடிக்காது சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா கொதிச்சோடனே தான் பால் ஊற்றணும் சொல்லுவாங்க. நான் வந்து மோஸ்ட்டாக டீ காஃபி வந்து எங்கள் மம்மி போடுற டீ காஃபி சூப்பராக இருக்கும். மம்மி வந்து வெளில போயிருக்காங்கன்னா நான் டீ காஃபி அந்த மாதிரி போடுவேன். இல்லைனா பால் காய்ச்சி வச்சுருவேன். மோஸ்ட்டாக நான் வீட்டில் இருந்தேன்னா எப்போ வீட்டில் இருந்தாலுமே நான் வந்து பால் காய்ச்சி வச்சுருவேன். அண்ட் எப்போ வெளில போயிட்டு வந்தாலுமே மம்மிக்கிட்ட டீ காஃபி கேட்டால் எனக்குன்னு எப்பவுமே கொடுப்பாங்க. அதனால் வந்து அவங்க வரதுக்கு முன்னாடி இந்த விஷயம் மட்டும் நான் பண்ணி வச்சுருவேன். அண்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் வந்து மம்மிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ வந்துட்டு வீட்டில் எவ்வளோ சாமான் இருந்தாலுமே நான் தேய்ச்சி வச்சுருவேன். மிஷின் போடுறது எல்லாமே. ஏன்னா வந்து நம்ம தனியாக இருந்தால் கூட இதெல்லாமே நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ வந்து நான் இது மோஸ்ட்டாக சின்ன சின்ன சாமான்ஸ் இருந்துச்சுன்னா மம்மிக்கு ஹெல்ப் பண்ணிடுவேன். ஸோ அதனால் தேய்ச்சாச்சு. அண்ட் மோஸ்ட்டாக பாட்டு போட்டுவிடுவேன். ஃபோனில் எப்பயுமே பாட்டு போட்டுப்பேன். ஸ்பாட்டிஃபைல இல்லை சன் மியூசிக் டிவியில் ஓட விட்ருவேன். இல்லைனா பாட்காஸ்ட் கேட்பேன். எனக்கு ரீசெண்டாக வந்து இந்த பாட்காஸ்ட்டு ஸ்டோரிஸு அதெல்லாம் கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்டர் அந்த மாதிரி தாண்டி இந்த ஆங்கர்து அண்டு நிறைய பேர் ரொம்ப நல்லா பேசுவாங்க. அவங்களோட பாட்காஸ்ட்டு போட்டு கேட்டுட்டு ஒரு பக்கம் வந்து இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ வந்து ரொம்ப நல்லா சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. அண்ட் இது ஒரு இது தேவைப்படுற ஸ்கில் தான். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். அதனால் வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டா தப்பு இல்லை. ஸோ இந்த வயசில் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்போவே எதுக்கு இது பண்ணுற அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல குட் ஸ்கில், அவ்வளோதான். லைஃபுக்கு தெரிஞ்சால் நல்லது, தெரியலனாலும் ஓகே அந்த மாதிரி. ஸோ பால் வந்துட்டு பால் ஸ்மெல் வரக்கூடாதுன்னு ஒரு 5 தடவையாவது நான் வந்து ஹை பண்ணி சிமில் பண்ணுவேன். சிமில் பண்ணிவிட்டு அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஸோ பால் காய்ச்சி வச்சாச்சு. நான் வந்து ரொம்ப ஈகராக டீ காஃபிக்காக வெயிட் பண்ணுவேன்.
டீயில் வந்து இந்த இஞ்சி டீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெளில போனால் கூட இப்போலாம் நான் ரீசெண்டாக மசாலா டீ தான் குடிக்கிறேன். பட் இஞ்சி டீ வந்து அவ்வளோவா கிடைக்க மாட்டுது. அண்ட் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. செம்ம வெயில் அடிக்குது. அண்ட் கொஞ்ச நேரம் கூட நம்மளால் வந்துட்டு நிற்க முடியல. நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், சிம்பிளாக என்னென்ன குக்கிங் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்காதுன்னு. ஸோ வந்துட்டு வந்துருச்சு. கப்பு கொஞ்சம் பெரிய கப்புங்க. அதனால தான் கொஞ்சம் அரை அரை இருக்கிற மாதிரி இருக்குது. லன்ச் வந்து ஒழுங்கா நான் சாப்பிடல. ஸோ அதனால் எனக்கு ஆனியன் தோசை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். எனக்கு லிட்டரலாக ரொம்ப பசிச்சிச்சு. ஸோ இந்த டைம் தான் சாப்பிட்ணும் அதெல்லாம் எனக்கு தெரியும். பட் ரொம்ப பசிச்சிச்சு. அதனால் மணி பிளான்ட் வந்து 2, 3 இலைலாம் நல்லா இல்லை. ஸோ அது கட் பண்ணணும். மணி பிளான்ட் வந்து மாடியில் வச்சா மாடியில் வந்து கொஞ்சம் நிழல் படுற மாதிரி வச்சா நல்லா வளருது. இங்கே வச்சா அவ்வளோ வெயில் இல்லை. ஸோ வெயிலில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வர மாதிரி இருக்குது. தண்ணி வந்து இதுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணாலே போதும், இது நல்லா வளரும். ஸோ கொஞ்சம் செம்ம பசி. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரி ஈவினிங் போகணுன்னு இருக்கேன். அண்டு நான் ரீசெண்டாக வந்து எப்போ டைம் கிடைக்குதோ வீக்லி ஒரு 3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் வந்து நல்லா ஹாட் வாட்டர் வச்சுட்டு சீரகம், சோம்பு, வெந்தயம் இது 3த்தையும் வந்து போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு, இது வந்து நல்லா சுடு தண்ணியில் வந்து நான் குடித்தேன்னா ரொம்ப நல்லது. எதுக்கு நல்லதுன்னா வந்துட்டு வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்கின்னுக்குன்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சம்மர் ஆரம்பிச்சிச்சு நான் நிறைய ட்ரிங்க் எப்படியும் குடிப்பேன். எப்படியும் வந்துட்டு வெந்தயம் தண்ணி நைட்டு ஊற வச்சு குடிக்கிறது அந்த மாதிரி. இது ரொம்ப நல்லது சொன்னாங்க. நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சொன்னதுனால நான் இது குடிக்கிறேன். நீங்களும் குடிக்கலாம். என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி குடித்தா பிடிக்காது. அதனால் நான் அவளுக்கு மட்டும் வடிகட்டி கொடுத்துட்டேன். இதெல்லாம் சும்மா ஒரு ஸ்டெப்பு. நல்லா தண்ணி குடிக்கணும், இளநீ குடிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த வாட்டர்மெலான் இப்போ சீசன், வாட்டர்மெலான் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி. அண்ட் எனக்கு கால் பாதம் வந்து நல்லா வெடிப்பு விடும். ஏன்னா நான் நல்லா வெளில போவேன், வருவேன், அந்த மாதிரி வாக்கிங்கு எல்லாமே நான் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த க்ரீம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு ரிசல்ட். பிஃபோரோட இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே கம்மியாக இருக்குது. நீங்கள் இந்த க்ரீம் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. போய் பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் கேளுங்க. சீரியஸாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. செல்ஃப் கேர் என்ன தான் வந்து இன்டேக்கு, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன்லாம் போட்டாலுமே காலுக்கு நம்ம அவ்வளோ வந்து கவனிக்கவே மாட்டோம். ஸோ உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸாவது கால் வந்துட்டு பார்த்துக்கோங்க நல்லா சுடு தண்ணியில் வச்சு. அண்டு இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஓன் ரெசிபியில் இன்ஸ்டாகிராம் ரெசிபி. பட் டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. மிளகு, சீரகம், இந்த ஸ்டார் அனீஸ் எடுத்துக்கோங்க, பட்டை எடுத்துக்கோங்க, பிரியாணி இலை எடுத்துக்கோங்க, லவங்கம் எடுத்துக்கோங்க, சோம்பு, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம அரைக்கணும். இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சிக்கன் ஆகட்டும், மீன் மேக்கர், பன்னீர், பேபிகார்னு என்ன வேணால் போட்டு யூஸ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பவுடர் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோமோ பண்ணிக்கலாம். மீன் மேக்கரை வந்துட்டு நம்ம சுடு தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு மீன் மேக்கரை கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிக்கோங்க. ஈவன் நல்லா சுடு தண்ணியில் சும்மா போட்டாலே இது நல்லா ஆகிடும். நான் சும்மா ஒரு கொதி வச்சுக்கிறேன். மிக்சியில் போட்டுக்கோங்க. மிக்சியில் அரைக்கணும். எங்கள் மிக்சி வேறு செம்ம பிரச்சனையாக இருக்குது. இது கொஞ்சம் குறைன்னு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு வந்து கல்லுப்பு போடுறேன். 1 ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு போடுறேன். இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் எடுக்கிறேன். அண்ட் வந்து இது கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அதுக்கப்புறம் அரிசி மாவும் சேர்க்கணும். அவ்வளோதான். இந்த பொடி வந்து மோஸ்ட்டாக ரெடி. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு அரை அரைச்சிங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடும். நமக்கு நல்லா கம்பைன் ஆகணும்ல, நல்லா வந்து ஓட்டணும்னு சொல்லிட்டு இந்த அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம். ஸோ இதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. இதை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும். கொஞ்சம் தான் நான் எண்ணெய் எடுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலான்னு. ஸோ எண்ணெய் கம்மியாக இருக்குது அதனால். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். அந்த டைமில் இதை நம்ம மேக்னேட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுட்டு மேலே அந்த பவுடர் போட்டுருங்க. நம்ம இப்போ அரைச்சோம்ல அந்த மிக்ஸு. இது செம்ம 65 விட கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மிக்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு என்ன, இந்த நிறைய பேர் கலர் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் கலர்லாம் ஆட் பண்ண மாட்டேன். இதுவே நல்லா தான் இருந்துச்சு. லெமன் புழிஞ்சிக்கோங்க. ஓகேங்களா. தண்ணி வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மீன் மேக்கர்லேயே தண்ணி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சேர்க்காதீங்க. வேணும்னா லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்க்கலாம் அந்தளவுக்கு. நல்லா வந்துட்டு லெமன் பிழிஞ்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அந்தளவுக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சிச்சு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ் அது ஃப்ரீசரில் வைங்க. இது நல்லா பிடிச்சிக்கும். முடிஞ்சால் வைங்க, டைம் இருந்தால் வைங்க. ஆயில் நல்லா சூடானோடனே கொஞ்சம் சிம்மில்லே வச்சுக்கோங்க. ஓகேங்களா. கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. நல்லா போட்டு 2 பக்கமும் திருப்பிடுங்க. இது சும்மா நல்லா வந்து ஃப்ரை ஆனால் போதும். அண்ட் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. ஒரு நல்லா வடிகட்டி எதாவது எடுத்துக்கிட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது சும்மா ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். அண்ட் இது ரொம்ப வந்து ப்ரௌன் ஆக்கணும் அவ்வளோதான் இல்லை. டக்குன்னு பண்ணாலே போதும்.
உள்ள ஆல்ரெடி மீன் மேக்கர் நல்லாவே வெந்திருக்கு. ஸோ மீன் மேக்கர் வந்து மஷ்ரூமில் கூட இது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து அந்த சிக்கன்லேயே வந்து இந்த ஆஃப்கானி சிக்கன் ஏதோ போடுறாங்க, அதை நான் ட்ரை பண்ணி சொல்கிறேன் நல்லா இருக்கான்னு. ஆனால் இது உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம் ரெசிபி இவ்வளோ நல்லா வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக பண்ணிட்டேங்க. அன்றைக்கி எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டாங்க. பூண்டு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் பூண்டை இடிச்சுக்கோங்க. இடித்து தட்டி போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆனியன், ஓகேங்களா? ஆனியன் வந்துட்டு நான் ஒரு ஹாஃப் ஆனியனில் வந்துட்டு பாதி வந்துட்டு இந்த மாதிரி போட்டு சாட்டே பண்ணிக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. வேணுன்னா மிளகா போட்டுக்கலாம். கீரி மிளகா போட்டுக்கோங்க. க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் தென் க்ரீன் சில்லி போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் நல்லா வறுப்படுற மாதிரி. அதுக்கப்புறம் அதை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. எனக்கு ஆனியன் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் மீதி இருக்க ஆனியனை எடுத்து பச்சையாக வந்து போட்டுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. நமக்கு அப்படி ரோட் கடையில் வந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு ஹாஃப் ஆனியன் வந்து போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டேன். என் தங்கச்சியுமே நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. சீரியஸ்லி வந்து இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ண ரெசிபி எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ஷார்ட்ஸில் முடிஞ்சால் இந்த ரெசிபி ஃபுல்லாக திருப்பி வேணால் எடுத்து போடுறேன், டக்குன்னு நமக்கு பார்க்குறதுக்கு வீடியோஸ்க்கு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையாகவே சீரியஸ்லி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சீரியஸ்லி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அண்ட் தென் நைட்டு வந்துட்டு எப்படி போச்சுன்னா, இட்லி பண்ணியாச்சு வேறு. இது வேறு நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அண்ட் என் தங்கச்சி வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்ன பெயிண்டிங்னா, ஒரு ஏஐயில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாங்குக்காக வந்து இது போட்டிருந்தாங்க. சரி, அது வந்து இவ பெயிண்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இது பெயிண்ட் பண்ணால். உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி பெயிண்டிங்கோ கிராஃப்ட் ஐட்டம்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டச் விடாமல் லைக் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸாவது ட்ரை பண்ண சொல்லுங்கள். நைட்டு பூண்டு உரிக்க சொல்லிட்டாங்க. ரொம்ப நிறைய பூண்டு இருந்துச்சு. என்னால் கை வலிக்க உரித்தேன். உரிச்சிட்டு நைட்டு டின்னர் வந்து இட்லி அண்ட் சட்னி பண்ணியிருந்தாங்க. மத்தியானம் வச்ச பருப்பு இருந்துச்சு. உருளைக்கிழங்கு இருந்துச்சு. எனக்கு உருளைக்கிழங்குனா உயிர். ஸோ அவ்வளோதான். உருளைக்கிழங்கு சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு வாக்கிங் போயிட்டு நான் தூங்கிட்டேன். ஸோ இப்படி தான் போச்சு என்னோடய ஈவினிங் டு நைட் ரொட்டீன். ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ அதனால தான் வீடியோ எடுத்திருந்தேன். அண்ட் ஒரு கொய்யாக்கா. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. என்னோடய வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். அண்ட் பாய், டேக் கேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். நல்லா இருக்க சொல்லுங்கள்.